ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா கறி தான் பார்க்க போறேங்க. நார்மலா நம்ம முருங்கைக்கால பொரியல் இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி மசாலா கறி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இட்லி தோசைக்கு, சாதத்தோட, சப்பாத்தியோட, களியோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த முருங்கைக்காய் மசாலா கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேங்காய் மசால் வறுத்து அரைக்கணுங்க. அதுக்காக சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தேங்காய் நல்லா வறுபடணும். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கசகசாக்கு பதிலா நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு வச்சிடலாம். இப்ப அரைச்ச பேஸ்ட்டை நான் இந்த பவுலுக்கு மாத்தி வச்சிடறேன். இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜார்ல 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தக்காளி பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப கறி செய்யறதுக்காக சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்துட்டு இதோடவே 3 முருங்கைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு முருங்கைக்காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் ஒரு 3/4 வேக்காடு வெந்து வரட்டும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்த மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா தண்ணியெல்லாம் கொதிச்சு முருங்கைக்காய் ஒரு 3/4 வேக்காடுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகாய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடறேன். மறுபடியும் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பாருங்க, 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். இப்ப இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வேர்க்கடலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. ஓபன் பண்ணி இடையில கலந்து விட்டுக்கணும். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நம்மளோட முருங்கைக்காய் மசாலா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. முருங்கைக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கிட மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, சாதத்தோட, களியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.